அந்த நம்பிக்கை தான் ஒளியாக மாறுகிறது, அந்த நம்பிக்கை தான் வெளிச்சமாக மாறுகிறது, அந்த நம்பிக்கை தான் வழிகாட்டுதலாக இருக்கிறது. இருளிலே வழி தெரியாமல் நம்முடைய பார்வையை நாம் விரித்து எங்கும் காண முடியாமல் இருக்க சூழ்நிலையிலே ஒளி வந்தால் எப்படி நம்முடைய மனதிலே ஒரு தைரியம் பிறக்கிறதோ, எப்படி நம்முடைய மனதிலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறதோ, எப்படி நம்முடைய மனதிலே ஒரு உற்சாகம் பிறக்கிறதோ, அப்படியான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஜோதிதான் எம்பெருமானுடைய உண்மையான திருவடிவமாக இருக்கிறது. ஆகையினாலே தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே வழிபாட்டினுடைய நிறைவிலே நாம் செய்யக்கூடிய தன்மை எது என்று கேட்டால் ஜோதியை காட்டுவது, தீப ஆராதனையை காட்டுவது. அந்த தீபாராதனையை காட்டி நாம் மிக சிறப்பாக எம்பெருமானுடைய திருவருளை எல்லோருக்குமாக காட்டுகிறோம். திரை விலகியவுடனேயே ஜோதி தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஆலயங்களிலே. அந்த தீப ஆராதனை காட்சியின் பொழுது பூஜையெல்லாம் நிறைவு பெற்று, அபிஷேகங்கள் நிறைவு பெற்று, அலங்காரம் செய்தவுடன் திரையை விலக்கினால் அங்கே ஜோதி வடிவாக எம்பெருமான் காட்சி தருகிறார் என்பதனாலே தான் நாம் தீபமங்கள ஜோதி நமோ நம என்று நாம் பாடுகிறோம். அப்படி தீபமங்கள ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் புறத்திலே மட்டும் ஜோதியாக இல்லாமல் அகத்திலேயும் ஜோதியாக இருக்கிறான் என்ற உணர்வை நமக்கு மிகச் சிறப்பாக நம்முடைய சனாதன தர்மமானது எடுத்து தருகின்றது. அத்தகைய சிறப்புமிக்க அந்த திரு ஆபரண பெட்டி இதோ ஆலயத்தினுடைய வாசலை நோக்கி மிக வேகமாக வரக்கூடிய சூழலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அங்கே காவலர் பெருமக்கள் எல்லாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகை விளக்கு மணிமுடி சுமந்து கண்டவர் அகத்து இருள் அனைத்தும் சாய்த்து நின்று எழுந்து விளங்குறும் சோன சைலனே கைலை நாயகனே என்று சிவபிரகாசர் பாடி பரவுகின்றார். அங்கே சோணாச்சலம் என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையிலே மிகச் சிறப்பாக ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளரிதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாறு கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று திரு அம்பாவையிலே மாணிக்கவாசகர் பாடி பரவியது போலே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான எம்பெருமான் இங்கே நமக்காக அருள் உருவம் தாங்கி சபரிமலையிலே மிகச் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய யோக பீடத்தின் மேலே ஆசனத்திலே அமர்ந்து சுகாசனத்திலே அமர்ந்து மிக அழகாக யோக பட்டத்தை அணிந்து கொண்டு கையிலே சின்முத்திரையை தாங்கிக் கொண்டு வருபவர்களையெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய அழகிய புன்னகையோடு கூட வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி தாங்கி இருக்கின்றானே அந்த பகவான், அந்த பெருமான். அந்த பெருமானுக்கான திரு ஆவரண பெட்டி இதோ இந்த சபரிமலையினுடைய சன்னிதானத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தருணத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறோம். சபரிமலைக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் தேங்காயிலே நெய்யை ஊற்றி அந்த நெய்யின் மூலமாக எம்பெருமானை அபிஷேகம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இல்லத்திலே எம்பெருமானை வழிபாடு செய்து 48 நாட்கள் விரதம் இருக்கிறார்கள். இந்த தேங்காய் என்பது முக்கண் உடையதாக இருக்கிறது. இந்த தேங்காயிலே 3 கண்ணிலே ஒரு கண்ணை பெயர்த்து அதற்குள்ளாக இருக்கக்கூடிய இளநீரை எடுத்துவிட்டு அதற்குள்ளே நெய்யை ஊற்றுகிறோம். இந்த நெய் என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பாலிலே இருந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாலை பார்க்கிறோம், பாலை பார்த்த அடுத்த கணம் பாலுக்குள்ளே நெய் இருக்கிறதா என்று கேட்டால் பாலுக்குள்ளே இருக்கக்கூடிய நெய் இருக்கிறதே, அந்த நெய்யை நாம் நேரடியாக காண முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? பாலை பக்குவமாக ஒரு நல்ல பாத்திரத்தில் எடுக்க வேண்டும். பாலை நல்ல பாத்திரத்திலே எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த பால் காய்ச்சுகிற பொழுதே திரிந்து போய்விடும். எனவே பாலுக்கு ரொம்பவும் அவசியமானது நல்ல பாத்திரம் என்பது போலே நம்முடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் தூய்மையாக இருந்தால்தான் அதற்குள்ளாக தோன்றக்கூடிய அந்த இறைவன் இருக்கிறானே அவனும் தூய்மையாக நம்முடைய இதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொள்வான். அப்படி தூயதாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஸ்வரூபன், அந்த தூய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை ஹிருதயத்துக்குள்ளே வைத்து கொள்வது போலே பாலை ஒரு தூய்மையான பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு அதனை பக்குவமாக காய்ச்ச வேண்டும். அப்படி பாலை பக்குவமாக காய்ச்சினால் அந்த பால் காய்ச்சி உடனேயே அதற்குள்ளாக கொண்டு வந்து தயிரை ஊற்ற முடியாது. என்ன செய்ய வேண்டும்? பாலை பக்குவமாக காய்ச்சி அந்த பக்குவமாக காய்ச்சி இருக்கக்கூடிய பாலை சிறிது நேரம் இளஞ்சூடு என்று சொல்வார்கள். அந்த சூடானது கொதிக்கக்கூடிய தன்மையில் இருக்க சூடானது குறைந்து இருக்கக்கூடிய தன்மை. அப்படி இளஞ்சூடாக அந்த பால் இருக்கிறதே அது சூட்டிலே கொஞ்சம் குறைந்த உடனே அதிலே சிறிது தயிர் சேர்க்க வேண்டும். இதோ திரு ஆபரண பெட்டி மிக வேகமாக, மிக அழகாக, மிக அற்புதமாக
சந்நிதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற காட்சியும், அதனை வரவேற்கக்கூடிய மக்கள் எப்படி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்சியும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி பாலை நாம் உரைக்கூற்றுதல் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே பாலை தயிராக மாற்றுவதற்கு காத்திருக்க வேண்டும். காத்திருத்தல் என்பதுதான் பக்தியிலே அடிப்படையான தன்மை. இப்பொழுது நாம் ஒரு சிறியதாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையிலே கூட ஒரு ஆலயத்திற்கு சென்றால் திரை போட்டிருந்தால் நாம் 100 முறை பார்க்கிறோம். இந்த திரு ஆபரண பெட்டி இப்பொழுது வேகமாக சபரிமலை சன்னிதானத்துக்குள்ளே நுழையக்கூடிய காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே திரை போட்டிருந்தால் கூட நம்மால் 100 முறை நம்முடைய கடிகாரத்தையோ அல்லது நம்முடைய செல்போன் நேரத்தையோ பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பால் தயிராவதற்கு 4 மணி நேரம் குறைந்தது காத்திருக்க வேண்டும். அப்படி பால் தயிரானவுடன் அதை மத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தின் மூலமாக கடைந்து எடுக்க வேண்டும். மத்தினாலே கடைய வேண்டும். அப்படி மத்தினாலே கடைந்த பிறகு அந்த பாலிலே இருந்து வெண்ணெய் உருவாகும். அந்த பாலிலே இருக்கக்கூடிய வெண்ணெய் உருவாகக்கூடியதான் இந்த உலகத்திலே ஒரு அற்புதமான அதிசயம். என்ன என்று சொன்னால், நீரிலே இருந்து தோன்றக்கூடிய அந்த வெண்ணெயானது நீரிலேயே ஒட்டாது. எதிலே இருந்து தோன்றுகிறதோ அதிலேயே ஒட்டாத தன்மைதான் அந்த வெண்ணெயினுடைய சிறப்பு. அதுபோலத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாடும் கூட யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒட்டாமல் வாழ்கிறார்கள். தாமரை இலை தண்ணீர் என்று சொல்வார்களே, அப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். அப்படி அந்த வெண்ணெயானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாலிலே இருந்து தயிர் தோன்றி தயிரிலே இருந்து கடைந்து எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெய் இருக்கிறதே, அந்த வெண்ணெய் மிக அற்புதமாக, மிக அழகாக, மிக சிறப்பாக அந்த வெண்ணெயாக மாறி அதிலே ஒட்டாமல் இருக்கிறது. இதோ அந்த 18ஆம் படியின் மேலே மிக சிறப்பாக, மிக அற்புதமாக சுவாமியே சரணமையப்பா, அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா, குளத்துப்புலை பாலகனே சரணமையப்பா, உன் சுவாமியே சரணமையப்பா. திரு ஆபரண பெட்டி 18 படிகளின் மேலே மிக அழகாக, மிக அற்புதமாக மேலே செல்லக்கூடிய காட்சி இந்த தருணத்திற்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மிக அழகாக, மிக நேர்த்தியாக திரு ஆபரண பெட்டியானது இப்பொழுது 18 படியின் மேலே ஏறிக்கொண்டிருக்கிற அருமையான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த திரு ஆபரண பெட்டி பந்தளத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் இதனை தொட்டு தொட்டு வணங்கி அதன் மேலே மாலை சார்த்தி அதன் மேலே மிக அழகாக தங்களுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மிகச் சிறப்பு வாய்ந்த பட்டுக்களை எல்லாம் சார்த்தி இதோ எம்பெருமானுக்கு சார்த்தக்கூடிய திரு ஆபரண பெட்டி என்று வணங்கி வந்தார்கள். இப்பொழுதும் கூட அங்கே மேலே மாலையை சார்த்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மிகச் சிறப்பாக திரு ஆபரண பெட்டி 18 படிகளை கடந்து சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய காட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.